அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நல்ல நாமத்தினாலே மறுபடியும் இந்த ஒலிப்பதின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஆண்டவராகிய இயேசுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நாம் கடந்த வாரத்தில் தேவன் அந்த விடுதலை தந்தார். காணொளி மூலியமாக நாம் நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு ஏறெடுத்தோம். இந்த நாளிலே இந்த ஒலிப்பதிவு மூலமாக இந்த வேத ஆராய்ச்சியில் சீஷத்துவத்தை பற்றிய பாடங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரிப்போம். சூரிவா பாதியந்தர ஹஷாக்கர பிலிரோ ஜோனிரோந்தனையா கரமனலை ஹந்தர லாரையா சந்திர பாரியா கரபா ருமத்தோ கசாரவை ஹந்தர பலரிகதியா கர பலரபா ரக்தூயங்கர கஷத்திரயா கத்திரபோ சந்திர பலரபரபா ரிவாத்தியா கர கஷத்திர அந்தர பஸ்வதர பஷக்கர பலரபரபா. ஜீவன தேவனே, கர்த்தராகிய இயேசுவே, ராஜாவே, தூய ஆவியானவரே, தூய்மைப்படுத்துகிறவரே, தேவாட்டுக்குட்டியானவரே, நம்முடைய திருரத்தால் எங்கள் ஆவியான சரீரத்தை கழுவி சுத்தம் பண்ணுங்க. எங்கள் இதயத்தின் ஞானம் வாயின் வார்த்தை நம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். சீஷத்துவத்திற்கு அடுத்த பாடங்களை கருத்தாய் கற்றுக்கொள்ள இதை நடைமுறைப்படுத்தும்படி இறுதியாக நடைமுறைப்படுத்தி விடும்படி அப்பா எல்லையில்லாத உதவி செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். தேவையான நிச்சயமான உதவிகளை செய்துவிடும் என்று எடுத்துக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே தொடர்ந்து வழிநடத்தும் பிதாவே, ஆமென். ஒரு சில பழைய பாடல்களை பாடலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பெரிய பாட்டு புஸ்தகம் வீட்டில் அவங்க கையில் இருந்தால் அதை வச்சு நீங்கள் என்னோட கூட சேர்ந்து பாடலாம். இல்லைன்னா ஒரு சில கவிகள் உங்களுக்கு ஞாபகம் வரும், என்னோட கூட நீங்கள் சேர்ந்து பாடலாம். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய், கல்வாரி சிலுவை கண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு
கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அந்தே கிறிஸ்தன்று அழிந்து மாள அன்பரமேசுவே ஜெயம் சிறக்க வாயில் இருபுறம் கருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும் கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஆவியனலுள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். ஆவியனலுள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவியனலுள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். கர்த்தரினாள் சமீபம் மிக கருத்துடன் ஜீவிப்பாயே. கர்த்தரினாள் சமீபம் மிக கருத்துடன் ஜீவிப்பாயே. நிர்பந்த நாட்கள் வரும் நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நிர்பந்த நாட்கள் வரும் நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. ஆவியனலுள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். வருகையின் அடையாளங்கள் வெகு விரைவாக நிறைவேறுதே. வருகையின் அடையாளங்கள் வெகு விரைவாக நிறைவேறுதே. வானத்தின் அதிசயங்கள் காலம் கூறுதை கண்டிடுவார். வானத்தின் அதிசயங்கள் காலம் கூறுதை கண்டிடுவார். ஆவியனலுள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். அசதியாயிருந்திடாமல் பின்னும் அதிசயங்கள் செய்வோமே. அசதியாயிருந்திடாமல் பின்னும் அதிசயங்கள் செய்வோமே. ஜபத்திலே தரித்திடுவோம், ஜெய ஊழியம் செய்திடுவோம். ஜபத்திலே தரித்திடுவோம்,
ஜெய ஊழியம் செய்திடுவோம். ஆவியணல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். ஆவியணல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவியணல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். யெகோவா தேவன் சிருஷ்டிக்கத்தரவர், யெகோவா தேவன் சர்வ வல்லவரே, கிளைய தைலமாம் கண்மலையானவர், என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா. ஆஹல்லேலூயா, 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 ஆஹல்லேலூயா. யெகோவா தேவன் சர்வ வல்லவரே, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். அப்ரஹாம் தேவன் என்றென்றும் உள்ளவர், யெகோவா ஷாலோம் சமாதான தேவன், இஸ்ரவேல் தேவனாம் நித்தியமானவர், என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். ஆஹல்லேலூயா, 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 ஆஹல்லேலூயா. யெகோவா தேவன் சர்வ வல்லவரே, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். போதுமானவரே யெகோவா ஈரே, ரட்சண்ய தேவனாம் மேசியா தேவனே, ரட்சகர் வந்திட்டார், சாட்சி கொடுத்திட்டார், என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். ஆஹல்லேலூயா, 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 ஆஹல்லேலூயா. யெகோவா தேவன் சர்வ வல்லவரே, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம், என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். நாம் சற்று நேரம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான நாங்கள் அனைவரும் குடும்பமாக, ஆண்கள் பெண்கள் வாலிபர் கன்னியர் சிறுவர் சிறுமியராக, மூத்தோர் இளையோராக, முந்தினோர் பிந்தினோராக உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். காலங்களையும் சமயங்களையும் ஆளுகிறவர். இந்த காலகட்டத்தில் தேசங்கள் முழுவதும், இந்திய துணைக்கண்டத்தில், தமிழகத்தில், இந்தியாவில் நடக்கிற ஆண்டவரே இந்த கோவிட்-19 சூழலிலே நாங்கள் கேள்விப்படும், தொலைக்காட்சியிலே பார்க்கும் அநேக ஆண்டவரே இதயத்தை பதைக்க வைக்கும், ஆண்டவரை தூள செய்யும், சோர்வுற செய்யும், ஆண்டவரை எரிச்சலுற செய்யும், ஆண்டவரை வேதனை உற செய்யும், ஆண்டவரே கதறி அழும்படியாக இவ்வளோ நியாயக்கேடுகளும் துரோகங்களும் நடக்கிறதே என்கிற சூழலிலே பார்த்த ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் கூட ஆண்டவரே தட்டி கேட்கப்படும் சூழலிலே, தள்ளாடுதலிலே, தவிப்பிலே இருக்கிறதே. இதன் மத்தியிலே பாதிக்கப்பட்ட அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தகப்பனே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை, ஓங்கிய புயத்தின் செயலை, விரலின் செயல்களை, உம்முடைய ஆண்டவரே உலாவுதலை, உம்முடைய திட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாத எந்த ஒரு விஷயத்திலும் விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தை உமக்கு ஏறெடுக்க உதவி செய்யுங்க. கலக்கமுறும் ஆண்டவரே, மிகவும் துரோகமும் கொலைபாதகம் நிறைந்த, சதி திட்டங்கள் நிறைந்த இந்த காலத்தின் போக்கை, இது பேண்டமிக்னு சொல்லி உலகளாவிய தொற்று நோய் என்று, கொள்ளை நோய் என்று மீடியா மூலமாக அறிவித்தார்களே ஒழிய, இது பேண்டமிக்காக இல்லாமல் பிளான்டமிக்காக இருக்கிறது. திட்டமிட்டு உலக ஜனத்தொகை குறைப்பதற்கு
பொருளாதார பெரும் யுத்தத்தை நடத்தி உலக ஜனத்தொகை குறைத்து முன்னோட்டமாக ஒத்திகை பார்த்து எத்தனை பேரை எவ்வளோ சீக்கிரமாக கொல்ல முடியும், ஜனத்தொகை குறைக்க முடியும், பொருளாதாரத்தை ஒருவரோடு ஒருவர் போட்டி நிமித்தமாக வல்லரசாக திகழும்படி தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த கொடூரமான இந்த யுத்தத்தின் சூழலிலே நித்தமும் அனுதின வாழ்விலே பாதிக்கப்படுகிற கோடாகோடி சாமானியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனுதின கூலி வேலை செய்கிறவர்களுக்காக, அனுதின வாழ்வாதாரத்தை உழைப்பின் மூலமாக எதிர்பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய அடிச்சூடுகள், உடைய பாத ஆண்டவரே சூடுகள் சமுதாயத்தின் கலாச்சாரத்தின் போக்கிலே, தேசங்களிலே நாம் தரிக்கப்பட்ட ஜனங்களான ஆராதிக்கும் திரு சமுதாயத்தின் மத்தியில் உலாவுதலிலே நீ தெரிய காட்டுகிறீர். இப்படி உம்முடைய இடைப்படுதல் எங்களோடு இருந்தாலும் எங்கள் கவனமெல்லாம் பெருவாரியாக ஆண்டவரே அழிந்து போகும் விஷயங்களுக்காக, திருப்திப்படுத்தாத விஷயங்களுக்காகவே எங்கள் கவனமெல்லாம் செலவாகி எங்கள் பிரயாசங்கள், உழைப்பு, எங்கள் ஆவல், தேடுதல் எல்லாம் அதிலே கழிந்து போய்விடுகிறது. உம்முடைய உலாவுதலை கூட, உம்முடைய உராய்தலை கூட நாங்கள் கவனிக்க முடியாமல் இன்னொரு உலக சம்பவம், மனித உராய்தல் என்ற இயற்கையின் சீற்றம் என்று நினைத்து நாங்கள் மாற்று கருத்துக்களைத்தான் யோசிக்கிறோம், மாற்று பாதைகளை சிந்திக்கிறோம். ஆனால் தகப்பனே, திருச்சபை மக்களான எங்களுக்கு இன்னும் பிரகாசமான மனக்கண்களை தந்து எங்கள் ஜீவிதத்தின் மூலமாய் தலையான முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டுவதிலே, அதை தொடர்ந்து அதை தாண்டி அத்துடன் நாங்கள் அறிவிப்பதன் மூலமாய், எடுத்துரைப்பதன் மூலமாய் உடைய வருகையை குறித்தும் எழுப்புதலை குறித்தும் நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுகிறோம். தேவனுடைய வருகை, உலக முடிவு, இயேசுவின் மேல் வைக்க வேண்டிய இன்றியமையாத நிர்பந்தமான விசுவாசம், இவைகளை பற்றி சற்று கூட நினைக்க நேரமில்லாமல், விருப்பம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனத்திற்கு தேவன் இறங்கும்படி வேண்டுகிறோம். தகப்பனே, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத நாக்காலம் மிகவும் விரைவாக எங்கள் மேல் வந்து கொண்டே இருக்கிறது. ஒளி இருக்க மட்டும் ஒளியிலே நடந்து ஒளியின் கிரிகளை செய்ய உதவி செய்யுங்க. ஜெபிக்க வேண்டியவைகளுக்காக ஜெபிக்க செய்து, செயல்பட வேண்டியவர்களை கால தாமதமின்றி யாருக்காக காத்திராமல் செயல் வீரர்களாய் செயலில் ஈடுபட்டு நிஜமானை சந்திக்கும் விவேகமுள்ள, ஆயத்தமுள்ள ஊழியர்களாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. தகப்பனே, வலது புறத்துக்கு இடது புறத்துக்கு வித்தியாசம் அறியாத நினிவே ஜனத்தின் கூட்டத்தை போல மாடு போல உழைத்து தகப்பனே ஓடாய் தேய்கிற ஏராளமான ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், வயதுகளுக்காக செபிக்கிறோம். சிறார்களுக்காய் கூட வேண்டுகிறோம். உலக சமுதாயத்துக்காக செபிக்கிறோம். இந்திய சமுதாயத்துக்காய், தமிழக சமுதாயத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி பேராசை, பொருளாசை, பண ஆசை கொண்ட ஆதி முதல் மனுஷ கொலைபாதகமான சாத்தானுடைய எண்ணம் கொண்ட உலகத்தை ஆதிக்கம் பண்ண நினைக்கிற அந்த சதிகாரருடைய சதியிலிருந்து தேவன் ஆண்டவரே சற்றே தப்பிற்று என்று சொல்லும் அளவு இந்த வரைக்கு முன்னே நீர் வாக்குறுதி தந்த எழுப்புதலை காணும்படி, அதில் எண்ணற்ற கோடிகள் ரட்சணை காணும்படி கர்த்தர் இந்த
வேதனைகளை மாற்றும்படி வேண்டுகிறோம். இந்த கொள்ளை நோய் மூலமாக உண்டாகிற மரணத்தை ஆண்டவரை நிறுத்தும்படி வேண்டுகிறோம். அத்துடன் நின்று விடாமல் பாவத்தை குறித்த, நீதி குறித்த, நியாய தீர்ப்பை குறித்தும் தேவன் கண்டித்து உணர்த்துகிறதை உணர்ந்து மனம் திரும்பி தன்னார்வமாக வாய் திறந்து இதயபூர்வமாக இயேசுவை நோக்கி அபயமிட, பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு விட்டுவிட இரக்கம் பெற உதவி செய்வீராக. ரட்சணை ஊற்றுகளை திறந்து விடுவீராக. எங்களுடைய 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்று சொல்கிற வேத வசனத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அடுத்து, எங்களுடைய காலத்திலும் எங்களுடைய காலத்துக்கு அடுத்து கர்த்தருடைய வருகை தாமதித்தால் 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மாபெரும் கேள்விக்குறியதாக இருக்கிறது. சூன்யமானதாக, புகைக்காடாக, மயானமானது போல் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ராயேலை வாசிக்கிற போல நம்பிக்கை கொடுக்கும் ஒரு குச்சை போல தேவனுடைய இரக்கங்கள் பொங்கும்படி வேண்டுகிறோம். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று வேண்டிக் கொள்ள கற்றுக் கொடுத்தீர். அந்த அளவுக்கு நாங்கள் திருடி பாவம் செய்யாதபடி, இல்லை அதிகமாக இருந்து தேவனை தூஷித்து பாவம் செய்யாதபடி அன்னன்னைக்குரிய படிகளை எங்களுக்கு கலந்து போடும் அளவுக்காவது பிள்ளையுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி தரவும், நிலைவரப்படுத்தி தரவும், நிரந்தரப்படுத்தி தரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பல ஆண்டவரே, விஷமமான சூழ்ச்சி நிறைந்த சதி திட்டங்கள் எல்லாம் வெட்கி நாணும்படி வேண்டுகிறோம். நாவல் யாம் அறிக்கப்பட, முழங்கால் யாம் முடங்கும், இயேசுவே கர்த்தர் என்று சொல்லும் என்கிற இறுதி காலத்தில் முன்மாறி பின்மாறியை ஊற்றி பெரிய திருப்பத்தை கொண்டு வாங்க. ரட்சிக்கப்பட்ட சமுதாயத்தினரான நம்முடைய ஜனங்களாகி நாங்கள் இனி உலக முடிவின் காலத்திலே நாங்கள் உண்மை சந்திப்பதிலும் இறுதிகால அடையாளங்களிலே நாங்கள் வேத கலாபனைகளை சந்திப்போம் என்கிற நம்முடைய ஆண்டவரே போதனையுடன் கூடிய அடையாளங்களுக்கு ஏற்ப மனதிடன் கொள்ளவும், தைரியமுள்ள மக்களாய் பாடுகளை சந்தித்து உமக்கு சாட்சி பகிர்ந்து நம்முடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்க கர்த்தரை தகுதிப்படுத்த முடிய வேண்டுகிறோம். உடன் பிறந்தே கொல்லும் நோய் என்கிற வாக்கியத்தை போல எங்களை தொடர்ந்து வருகிற தீய நிழலான எங்கள் தீய சுவாபங்கள், பல போட்டி பொறாமைகள், இன்னும் குணப்படாத போக்குகள், திரைக்கு பின்னே இருக்கிற ரகசிய திட்டங்கள், இதுவும் கடந்து போகும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவரே, பின்பு சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு இன்னும் குணப்படாதவளாக இருந்து விடாதபடி எங்கள் காலத்தை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்க, நாட்களை எண்ணும் அறிவை தாங்க, தருணங்களை எண்ணும் அறிவை தாங்க. Help us to redeem our times and opportunities and favors that you are continuing to show us even through this lockdown period, Lord. இப்பொழுது நாங்கள் பிரயோஜனமான சீஷத்துவத்தை பற்றி கற்றுக்கொள்ள உதவி தருவீராக. ரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் கடந்த வாரத்தில் சீஷத்துவத்தை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அந்த இயேசுவின் சீஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று ஆண்டவர் போதித்த போதனைகளை வேதவசனத்தின் அடிப்படையிலே தியானித்து வருகிறோம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்று லூக்கா 6:40 தலைப்பாய் கொண்டு பார்க்க ஆரம்பித்தோம். பின்பு அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று லூக்கா 14:33 வாசித்தோம். உங்களில் அப்படியே எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்பதை தொடர்ந்தோம். மார்க் 2:13-15 வரைக்குமாக
ஆண்டவராகி தேவன் வரவேற்கப்பட்டவர்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சீஷர்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அழைக்கப்பட்டவர்கள் என்றால் வரவேற்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். வரவேற்பை ஏற்றுக்கொண்டவர்களில் சிலர் தான் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களில் சிலரை தேவன் தெரிந்து கொள்கிறார். இவர்களில் சிலரை மட்டும் பிரித்தெடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பின்பு ஒரு வாக்கியத்தை இறுதியில் வாசித்தோம். அந்த வாக்கியத்தை நாம் தொடர்ந்து வேத பாடத்தை சீஷத்துவத்தை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வராக. கற்றுக்கொண்ட அநேக விஷயங்கள் நினைவுக்கு வரும். அது நமக்கு பலமான ஞாபகம், இன்னும் ஸ்திரப்படுவதற்கு, தெளிவடைவதற்கு உதவியாக அமையும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12-13 9:11 9:1-2 இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் லூக்கா 6:12-13 9:1-2 10:19 பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். சீஷர்களாக மாறுகிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்களுக்கு ஆண்டவர் வேலை கொடுக்குறார், ஒரு பணியை அமர்த்துகிறார். தேவனுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, திருவுளத்தை அதில் ஆண்டவர் வைக்கிறார். ஸோ சீஷர்களாக இருப்பது என்பது தேவனுடைய திருவுளம். இட்ஸ் a will of God. It is God's will for us to be His disciples, to be His disciplined students, disciplined followers. இப்போது நமக்கு அதில் என்ன தேவனுடைய சித்தமாக இருக்கிறது? நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சீஷர்கள் நாம் ஆண்டவரோடு இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில், யோவான் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது, நாங்கள் அவரோடு கூட இருக்கும்படி அப்படிங்கிற அந்த நெருக்கத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஸோ தேவனோடு ஐக்கியப்படும்படி, that we may be with Him, we may closely follow Him, is His expectation. அடுத்தது பிரசங்கம் பண்ணும்படியாக, ஆண்டவரை பற்றி உலகத்துக்கு போதிக்கும்படியாக, இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை சொல்லும்படியாக, இயேசு நாமத்தை அறியாதவர்களுக்கு இயேசு நாமத்தை அறிவிக்கும்படியாக, வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியாக ஆண்டவர் நம்மை அதிகாரமுடையவர்களாய் வைத்திருக்கிறார். அமட்டுகிறவர்களாக அல்ல, மிரட்டுகிறவர்களாக அல்ல, டிக்டேட்டர்ஸாக அல்ல, தோஸ் பீப்புள் ஹூ வில் புஷ் அரவுண்ட்ங்கிறது மேலே அப்படியே ஆதிக்கம் பண்ணுகிறவர்களாக அல்ல, அதிகாரமுடையவர்களாய், தேவனுடைய கட்டளையை பெற்றவர்களாய், தேவனுடைய ஆமோதனை பெற்றவர்களாய், தேவனுடைய வரவேற்பை பெற்றவர்களாய், தேவனுடைய அனுமதியை பெற்றவர்களாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார், நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். we've been appointed. தேவன் நம்மை பணிக்கு அமர்த்தி இருக்கிறார். அப்போ சீஷத்துவம் என்பது ஒரு பணி. இட்ஸ் அ ஒர்க், இட்ஸ் அ லேபர். அதில் நாம் தொடர்ந்து முன்னேற தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நமக்கு 2 தோள்பட்டைகள் இருக்கிறது போல இந்த சீஷத்துவத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிந்தையாகிய சிலுவையை சுமக்கவும், இயேசு நிந்தையாகிய சிலுவையும் சுமப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆக லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பகுதியில் தான் அடிக்கடி நம்ம வாசிக்க நேரிடும் என்று நான் நம்புகிறேன். தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் குடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள்.
போகையில் சிரேனை ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிற அந்த நிந்தையான சிலுவை சுமக்க, இயேசுவினுடைய நிந்தையான சிலுவை சுமக்க தேவன் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை பற்றி எபிரேயர் நிருபக்காரர் எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார்? ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் சீஷத்துவத்தில் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த நிந்தையையும் பாடுகளையும் அனுபவிக்க தேவன் நமக்கு ஒரு பங்கை நியமிக்கிறதை பார்க்கிறோம். அதை நாம் அல்ல தட்ட முடியாது. கர்த்தராகிய தேவன் நமக்கு இந்த காரியங்களை செய்வதற்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து நகரம் வரைக்கும் சிலுவை சுமந்தார். நகரத்திலிருந்து கொல்கதா வரைக்கும் சற்று தூரம் சீரேனை ஊரனாகிய சீமோன் சுமந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சிலுவை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு 2 சிலுவை உண்டு. ஒன்று அவனவன் தன் சிலுவை சுமக்க வேண்டும். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்து நிமித்தம் நமக்கு ஏற்படுகிறதான இப்படிப்பட்ட நிந்தை அவமானம் வேத கலாபங்கள் நாம் சந்திக்க வேண்டும். சிலுவை இல்லாவிட்டால் நாம் சீஷனாக ஒரு காலம் மாறவே முடியாது. அப்போ சிலுவை என்றால் என்ன? ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங்ஸ், நமக்கு ஏற்படுகிற பரீட்சைகள், சோதனைகள், அதை நாம் சந்திக்க வேண்டும். இயேசு உலகிலே வாழ்ந்தபோது சிலுவை சுமந்தது போல அவரை பின்பற்றுகிற நாமும் சிலுவை சுமக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி தீமோத்தேயு நிருபத்திலே கூட பார்க்கிறோம். சீஷன் என்பதற்கு பயன்படுத்தப்படும் 3 அடிப்படை வார்த்தைகளிலே ஒன்று லிமுட் என்கிறதான எபிரேய வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். அந்த வார்த்தையின் பொருள் பல விதங்களில் குறிப்பிடப்படுகிறது. அவை ஒன்று கவனித்து பார்க்கிறவன், இரண்டாவது விட்டு விடுகிறவன், மூன்றாவது கவனித்து கேட்கிறவன், நான்காவது கற்றுக்கொள்கிறவன். இப்போ லிமுட் என்கிறதான இந்த பதத்துக்கு 4 அர்த்தங்கள். கவனித்து பார்க்கிறவன், விட்டு விடுகிறவன், கவனித்து கேட்கிறவன், கற்றுக்கொள்கிறவன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சீஷன் முதலாவதாக அவன் கவனித்து பார்க்கிறவன். அதை குறித்து நாம் வேதத்தில் அநேக விஷயத்தை நாம் பார்க்க முடியும், பிரயோஜனமானது. அப்போ எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சீஷன வாழ்க்கையில் ஒரு கவனித்து பார்க்கும் குணம், கவனித்து பார்க்கும் ஒரு ஒழுங்கு கண்டிப்பாக தேவை. சீஷன் என்பவன் இயேசுவினிடம் கற்றுக்கொள்ளும்படி கவனித்து பார்க்கிறவனாக இருக்கிறான். அதைத்தான் மறுபடியும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோவான் நிருபத்தில் பார்த்தோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, கண்களினால் கண்டது, நோக்கி பார்த்தது, கைகளினால் தொட்டதுமான ஜீவ வார்த்தை. 5 விதமான ஒழுங்கு. ஆதி முதல் இருந்ததாக, அதை கேட்டதாக, கண்டதாக, நோக்கி பார்த்ததாக, தொட்டதாக, இந்த அனுபவங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். கவனித்து பார்த்தல் என்பது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும் விதத்தில் கவனித்து கேட்பதையும் கவனித்து பார்ப்பதையும் போன்றது. அதாவது கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை பார்த்து அப்படியே நிறுத்தி விடாமல் சிங்காசனத்தில் பிதான் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து அவரை பின்பற்றுவது.
சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற அவரை நோக்கி பார்த்து நம்ம அவரை பின்பற்ற ரோமர் 8:34 என்ன வாசிக்கிறோம்? வாக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இன்றைக்கி நம்ம சீஷத்துவத்தின் ஒரு முக்கியமான அம்சம் நான் இப்படி உணர்கிறேன். சிலுவை பாடு நிந்தை அவமானம் மாத்திரம் நின்னக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாடுபடுவதோடு மாத்திரம் நின்றுலையே. அவர் உலகத்தில் வந்தபோது செய்ய வேண்டிய வேலை செய்தார். வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களை துரத்தினார், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொன்னார், குஷ்டர்களை சுகமாக்கினார், பலவிதமான வியாதிகளை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பிணியாளுக்கு வைத்தியம் தேவை என்று ஆண்டவர் இந்த காரியங்களை செய்தார், இறை அரசை குறித்து போதித்தார், எச்சரித்தார், தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் சத்தியத்தை சனத்தில் சத்துருவாக கருதப்பட்டவராய் சிலுவையில் பாடுவிட்டு மறித்து முடிஞ்சிச்ச வேலைன்னு சொல்லி இல்லை, உயிரோடு எழுந்தார், மரணத்தை வென்றார், பிதான் வலது பாசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருந்தால் அங்கேருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதோட என் வேலை முடிஞ்சுன்னா அப்படி நிறுத்திக்கல, அங்கேருந்து திரும்பி நமக்காக நம்ம சேர்த்துக்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுறாரு? பிதான் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்போ ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நம்ம ஒவ்வொருக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸோ God is still active, He is continuously active in His purposes for having come into this world. அப்போ அவர் செயல்படுகிறவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே எழுந்தும் இருக்கிறவர், கிறிஸ்துவே தேவனுடைய வலது பார்சலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. மரிப்பது ஒரு வேலை, எழுந்திருப்பது ஒரு வேலை, தேவனுடைய வலது பார்சல் இருக்கிறது ஒரு வேலை, அங்கேருந்து வேலை செஞ்சு என்ன பரிந்து பேசி கொண்டிருக்கிறது வேலைன்னு சொல்லி இந்த காரியத்தை இன்னும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு சீஷன் என்ன கவனித்து பார்க்க வேண்டும் என்று நாம் அநேக விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பாக அவருடைய ஜப வாழ்க்கையை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு சீஷன் கவனித்து பார்க்க வேண்டியது அவருடைய ஒப்பில்லாத ஏக தனித்தன்மை வாய்ந்த மகா அடர்த்தியான மகா உறுதியான அஸ்திபாரமான நிலையான ஒரு அசைக்க முடியாத பர்வதம் போன்ற தூணை போன்ற ஜப வாழ்க்கை. ஆண்டவர் அவருடைய ஜபத்தை பற்றி எவ்வளோ புத்தகங்கள் தான் எழுதியிருக்கிறாங்க உலகத்தில். இடம் கொள்ளாமல் போக மட்டும் புத்தகங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. மறுபடியும் இயேசு கிறிஸ்தன் ஜப வாழ்க்கையை பற்றி தியானிக்க அநேக குறிப்புகளை தேவன் நமக்கு தருகிறார். ஒரு சீஷனாகிய நீங்கள் சீஷராக இருக்க வேண்டியவர்களான நாம் அனைவரும் அவருடைய ஜப வாழ்க்கையை அவருடைய சுசேஷ புத்தகங்களிலிருந்து நற்செய்தி நூலிலிருந்து மறுபடியும் வாசித்து கவனிக்க வேண்டும். அந்த பகுதிகளை கடந்து போய்விடாமல் லயித்திருந்து யோசிக்க வேண்டும். அதிகாலையிலே ஜெபித்திருக்கிறார், சாயங்காலத்திலே ஜெபித்திருக்கிறார், ராம் முழுவதும் ஜெபித்திருக்கிறார், கடினமான நேரத்திலே ஜெபித்திருக்கிறார், உபவாசித்து ஜெபித்திருக்கிறார், தனிமையிலே ஜெபித்திருக்கிறார், ஒரு மனமாய் ஜெபித்திருக்கிறார், முன்மாதிரியாய் ஜெபித்திருக்கிறார். பல குறிப்புகள், ரொம்ப பரிச்சயமான குறிப்புகள் பல தான் தெரியுது. ஆனால் இந்த ஒரு மனமாய் ஜெபித்திருக்கிறார், முன்மாதிரியாய் ஜெபித்திருக்கிறார். ஜீசஸ் வாஸ் ப்ரேயிங் ஆஸ் அ மாடல். அப்போ நாம் ஜெபிக்கிற ஜப வாழ்க்கையை பார்த்து 4 பேர் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் ஜெபித்திருக்கிறார். ஷோ இல்லை, 4 பேர் பார்த்து விளம்பரம் இல்லை, போதனை, முன்மாதிரியை. முழங்கார் படிட்டு ஜெபித்திருக்கிறார். அவருக்கு தேவைப்பட்டிருக்கு, அவசியம் தெரிஞ்சிருக்கு, அதனால் முழங்கால் போட்டார். முழங்கால் போட்டு ஜெபிச்சாதான் கேட்பாரா அப்படின்னா அவர் வாஸ் நாட் பிக்கிங் அன் ஆர்கியூமெண்ட். இந்த டிஃப்ரெண்ட் பாஸ்டர்ஸ் தான் இதில் பார்க்குறோம். பல விதமாக பல நிலையில் இருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பற்றி தான் இது வரைக்கும் நான் சொன்னேன். முழங்கார் படிட்டு ஜெபித்திருக்கிறார், தரையில் விழுந்து ஜெபித்திருக்கிறார், பலத்த சத்தத்தோடு ஜெபித்திருக்கிறார், கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார், ஆத்ம பாரத்தோடு ஜெபித்திருக்கிறார், வியாகுலத்தோடு ஜெபித்திருக்கிறார், பெருமூச்சு விட்டு ஜெபித்திருக்கிறார், ஊக்கமாய் ஜெபித்திருக்கிறார்,
உத்தரவாதத்தோடு ஜெபித்திருக்கார். ஒரு முக்கியமான குறிப்பு, உத்தரவாதத்தோடு ஜெபித்திருக்கிறார். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி இல்லை. என் ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு, என் ஜெபத்துக்கு ஒரு பணி உண்டு, என் ஜெபத்துக்கு ஒரு கடமை உண்டு, என் ஜெபத்துக்கு ஒரு கணக்கு உண்டு என்று உத்தரவாதத்தோடு ஜெபித்திருக்கிறார். கண்களை ஏறெடுத்து ஜெபித்திருக்கிறார். ஸோ he could fix his eyes on God the Father. எங்கேயோ குருட்டாம்போக்கில் கவனம் இல்லாமல் ஏதோ செவத்தோடு பேசுகிற மாதிரி இல்லை, கண்களை ஏறெடுத்து ஜெபித்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாக ஜெபித்திருக்கிறார். இப்போ தன்னுடைய ஜெபத்தில் இனி சம்பவிக்க போகிற நிகழ்வுகள் உண்டு, அதற்கு தேவனுடைய ஒத்தாசை தேவை, தேவனுடைய இரக்கம் தேவை, தேவனுடைய விடுதலை தேவை, தேவனுடைய அபிஷேகம், ஆசீர், உதவி தேவை என்பது நிச்சயமாய் கிடைக்கும். அது சற்று அண்மையில் அல்ல, தொலை தூரத்தில் நடக்கும் என்பதை அறிந்து தீர்க்கமாக ஜெபித்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாக ஜெபித்திருக்கிறார். லூக்கா 19:42 வாசிக்கிறோம். அதிகாரத்தோடு ஜெபித்திருக்கிறார். ஸ்தோத்தரித்து ஜெபித்திருக்கிறார். ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறார். ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறார். அது நமக்கு கவனித்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒழுங்கில் ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறார். மத்தேயு 14:19 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஜெபித்திருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஜெபித்திருக்கிறார். தேவதூதர்களால் பலப்படுத்தப்பட்டு இன்னும் அதிகமாய் ஜெபித்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே பலவீனம் ஏற்பட்ட பொழுது தேவதூதரால் பலப்படுத்தப்பட்டு இன்னும் அதிகமாக ஜெபித்திருக்கிறார். ஜெபத்தை முக்கியப்படுத்தி ஜெபித்திருக்கிறார். லூக்கா 11:12 வாசிக்கிறோம். சோதனையிலே ஜெபித்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்தில் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். 3 முறை தொடர்ந்து ஜெபித்திருக்கிறார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் 3 முறை தொடர்ந்து ஜெபித்திருக்கிறார். சிலுவையிலே ஜெபித்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 23:34 இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை ஒரு சீஷனாகிய நாம் கவனித்து பார்க்க வேண்டும். என்ன ஜெபித்திருப்பார், எப்படி ஜெபித்திருப்பார், ஏன் ஜெபித்திருப்பார்? பிதாவினிடத்தில் தான் ஜெபித்திருப்பார். வேறொரு இடத்துல ஜெபித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த கண்டென்ட் ஆஃப் ஹிஸ் ப்ரேயர், அவருடைய ஜெபத்திலே ஆண்டவர் சொன்ன காரியங்கள், அவருடைய மனதை நிறைத்த காரியங்கள், அந்த ஜெப விண்ணப்பங்களினுடைய குறிப்புகள் என்னவாக இருந்திருக்கிறது. கெத்செமனேயில் பார்க்கிறோம். இன்னொரு முறை மருவமலையில் அதுக்கு முன்னாடி அங்கேயோ பார்க்கிறோம். நீர் என்னுடைய குமாரனை மகிமைப்படுத்தும், அவரை மகிமைப்படுத்தும் வேலை வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டருளும் சொல்லி லாசரை உயிரோடு எழுப்பும் விஷயத்தில் ஆண்டவர் கேட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சராசரியான அளவுக்கு அதிகமாக அத்தனை முறையுமே அவர் பிறருக்கு தான், தன்னுடைய ஜனத்திற்கு தான், இஸ்ரவேலருக்கு தான் அவர் ஜெபித்திருக்கிறார். உலகத்தாருக்காய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக தான் அவர் ஜெபித்திருக்கிறார். ஸோ இது ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு ஒழுங்கு. இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை பார்க்கும்போது மோஸ்ட் செல்ஃப்லெஸ் டிசிப்ளின். அதில் சுயநலமற்ற ஒரு ஒழுங்கு, சுயநலமற்ற ஒரு மனநிலை, சுயநலமற்ற ஒரு முயற்சி, ஒரு பணி, சுயநலமற்ற ஒரு பணி. தனக்கு அவருக்கு தேவையே இல்லை, எல்லாமே அவருக்கு இருந்தது என்று சொல்ல முடியாது. அது அவருக்கு அதிகமாக தெரியவில்லை. அவருக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இருந்தால் போதும் தான் இருந்திருக்கிறார். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, வானத்து பறவைகளுக்கு கூட உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாசத்து பறவைகள் கூட உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி அவர் வாழ்ந்திருக்கிறார். ஸோ பரிசுத்தாவியானவரை சார்ந்து ஜெபித்திருக்கிறார். பிதாவோடு அதிகமாக நேரத்தில் தனித்திருந்து ஜெபித்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டதில் அவர் என்னெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கேட்டார்னு சொல்லப்படலை. அவரோடு உட்காந்தா, பிதாவோடு அவர் எப்படி தனியாக உட்காந்து எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொண்டு ஜெபம் முடிந்து வெளியே வந்தோடனே அவர் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்ட விதம், அவர் செஞ்ச வேலை, அவர் போக்கும் வரவுமா இருந்த காரியங்கள், அவர் பிரயாணம் பண்ணின இடங்கள், நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் அப்படி அந்த கோணத்திலிருந்து 2லேருந்து 1 போனால் 1ன்னு சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். அன்றைக்குரிய பணிகளை குறித்து
அன்றை குறித்த இறைப்பணிகளை குறித்து, எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரயாணத்தை குறித்து, சந்திக்க வேண்டிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை குறித்து எனக்கு சொல்லுங்கன்னு அமைதியாக உட்காந்துருப்பார். அவர் சொல்கிறாரில்ல, நான் பிதா என்ன சொன்ன கேட்குறேனோ அதை தான் நான் சொல்கிறேன், பிதா என்ன செய்ய காண்கிறேனோ அதை தான் செய்கிறேன், நான் சுயமாக ஒன்றும் செய்கிறதில்லைன்னு. அந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் பேசும் பொழுது அவசியமானவைகளை, பிரயோஜனமானவைகளை, கடமை உணர்ச்சி மிக்க செய்து முடிக்க வேண்டிய வேலையின் இன்றியமையாத அத்தியாவசியத்தை புரிந்து பேசியிருக்கார். வெட்டி கதை பேசலை. இயேசு கிறிஸ்து புகார் சொல்லலை, மற்றவர்களை பற்றி குறை சொல்லலை. உலகத்தில் 33 கோடி தேவர்கள் அன்றைக்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்கள பற்றி அவர் குறை சொல்லலை. He was not picking about any other rival small gods, small g என்ற அப்படிப்பட்டதான உலக கடவுள் நம்பிக்கை உள்ள காரியங்களை ஆண்டிடத்தில் புகாராக கொண்டு போல. பரிசேல், சர்சேல், வேதபாரர்கள் இவர்களுடைய மீறுதலை குறித்து பிதானிடத்தில் புகார் சொல்லலை. He had only the right things to speak to God, the most needed things to speak to God. தேவையானவைகளையும், அவசியமானவைகளையும், நியாயமானவைகளையும், நீதியானவைகளையும், சரியானவைகளையும், உத்தமமானவைகளையும் தான் கடவுளத்தில் அவர் பேசியிருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய டிசிப்ளின் தான் அது. தேவன் நமக்கு நாம் இயேசு கிறிஸ்துனுடைய ஜபத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இத்தனை விஷயங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. இப்போ ஏறக்குறைய 30 விஷயங்களை அவருடைய ஜபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கவனித்து பார்க்க வேண்டியது சீஷனுக்கு என்ன? அவர் தனித்தாள் ஊழியம் செய்தார். அவர் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். தேவையை பார்க்கும்போது, கஷ்டத்தை பார்க்கும்போது, அவசியத்தை பார்க்கும்போது, ஒருத்தன் தனியாக இருக்கும்போது அவனுக்கு என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் அங்கே புரிஞ்சு செய்கிறத பார்க்குறோம். சமாரிய ஸ்திரீக்கு அவர் ஊழியம் செய்கிறார். வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினார். கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்கினார். அவர் நடந்து போகும்போது ஒரு கிராமத்துக்கு போகும்போது கட்டப்பட்டிருக்கிறவர்களை பார்க்க முடியாதவரும் குருடர் அல்லவா. அவர் பார்க்கும்போது எனக்கு என்ன போச்சா, என்ன காரணமோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. கட்டப்பட்ட மக்களை விடுதலை ஆக்கினார். திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். ஜீசஸ் மூவியை பல முறை பார்த்துருக்குறோம். நம்ம 2-3 வேர்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம். கருணாமூர்த்தின்னு பார்த்துருக்குறோம், இன்னொரு விதமான ஜீசஸ் ஃபிலிம் பார்த்துருக்குறோம். ஒவ்வொருத்தரும் சரித்திர பின்னணியில் நடந்த சில சம்பவங்களை இன்னுமாக அநேக குறிப்புகளெல்லாம் சேகரித்து அவருடைய இமேஜினேஷனோட படத்தை தயாரித்திருக்கிறார்கள். பார்க்குறோம்ல, அந்த திரளான மக்களை பார்க்கும்போது அவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்க. அன்னாட காட்சி, அன்னாட கூலி தான், அன்னாட கஞ்சி தான். ஒடுக்கப்பட்ட நிலையில் பார்த்தாங்க, வருத்தப்படுற நிலையில் பார்த்தாங்க. சொந்த ஜனங்களால் ஒடுக்கப்பட்டவங்க, ரோமாபுரி மக்களால் ஒடுக்கப்பட்டவங்க, வரிகளால் ஒடுக்கப்பட்டவங்க, இராணுவத்தால் ஒடுக்கப்பட்ட எல்லாத்தையும் பார்த்தா. திரளான மக்களை கண்டபோது அவங்க வேறு மனதில் ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு. இப்படி நம்ம நம்முடைய வாழ்நாட்காலம் முழுசும் நம்முடைய மீறுதலால் அந்நியர்களிடத்தில் நம்ம மிதிப்படுறோம், புறஜாதியத்தில் மிதிப்படுறோம், இன்னும் விடுதலை வந்த பாடலை, மேசியா வந்த பாடலைங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறாங்க. அவளை பார்த்து மனதுருகினார். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சென்று நற்செய்தி அறிவித்தார். அப்போ சீஷன் கவனிக்க வேண்டியது, இயேசுவை பார்க்கும்போது நற்செய்தி நமக்கு கிடைக்கும். இயேசுவை பார்க்க நமக்கு நற்செய்தி கிடைக்கும். We will have something to say good about God, good about the situation, good about everything. நாம் நன்மை காணும்படி நம்முடைய கண்கள், நம்முடைய இதயத்தின் நிதானம் பிரகாசமடையும். சும்மா கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதில்ல, நல்ல விஷயமா ஒன்று சொல்கிறதுக்காக இல்லை. உண்மையாக ஒரு நன்மை, ஒரு நற்செய்தி இருக்குது, ஒரு விடுதலை இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு உயர்வு இருக்குது, ஒரு சுகம் இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது, ஒரு சாபம் போய் ஆசீர்வாதம் இருக்குது என்கிறத சொல்லக்கூடிய வாழ்வழிக்கும் வார்த்தைகள். அதனால தான் பேதுரு சொல்கிறேன், நாங்கள் யார்கிட்ட போவோம்? வாழ்வழிக்கும் வார்த்தைகள் நம்மிடத்தில் தானே உண்டு.
நித்திய ஜீவன் அளிக்கும் வசனங்கள் நம்மிடத்திலே உண்டு. நற்செய்தி இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்டு. ஜீவன் அளிக்கும் வார்த்தைகள், சுகமளிக்கும் வார்த்தைகள், விடுதலையின் வார்த்தைகள், வெற்றியின் வார்த்தைகள். பாசிட்டிவாக பேசுகிறோம் நம்ம உலகத்தில் சொல்கிறத காட்டிலும் COVID-19 பற்றி பாசிட்டிவாக என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அதுக்கு தடுப்பூசி இருக்குங்கிறது பங்கு முற்போக்கான பேச்சு. தடுப்பூசி தடுக்க தான் செய்யும். ஆனால் COVID-19 அழிக்கக்கூடிய மருந்து இருக்கா? கண்டுபிடிச்சிட்டோம் தான் இஸ்ரேலிஸ் சொல்கிறாங்க, இட்டாலியன்ஸ் சொல்கிறாங்க. தடுப்பூசியில் இட் கில்ஸ் தட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பவர்ஃபுல் குட் நியூஸ். இப்போ பிசாசின் கீழே அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனான இயேசு பிசாசின் கீழே அழிக்க முடியாத செய்தி அவரிடத்தில் இருக்குது. அதை நாம் கவனித்து பார்க்கும். கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். சூழ்நிலையை பார்த்து இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், ஊழல்கள், நியாயக்கேடுகள், துரோகங்கள், துர்ப்புத்திகள், சதிகள், காய்மகாரங்கள், சண்டைகள், பாரம்பரியத்தினாலே கெட்டுப்போன காரியங்கள், அவமாக்கிய காரியங்கள், அவசங்கையான விஷயங்கள், இதெல்லாம் பற்றி அவளுக்கு அறிவுரை, இறை அரசை குறித்து ஆண்டவர் எதிர்பார்ப்புகளை குறித்த ஆலோசனைகளை ஆண்டவர் உபதேசித்தார், போதித்தார். அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கையின் பாடங்களை அவர்களுக்கு புகட்டினார். உறவு கடுத்த, உண்மை கடுத்த, வருகை கடுத்த, உலக முடிவு கடுத்த, தனிப்பட்ட மனுஷனுடைய முடிவு கடுத்த, நியாய தீர்ப்பு கடுத்த, வெகுமானங்கள், எவ்வளோ விஷயத்தை ஆண்டவர் அவளை அவங்களுக்கு உபதேசித்தார். இயேசு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல நோய்களை நீக்கி சுஸ்தமாக்கினார். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம், சகல நோய்களையும் நீக்கி அவர் சுஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த எந்த ஒரு நோயும் ஆண்டவர் சுகமாக்காமல் அனுப்பல. பெரிய ஒரு விஷயம் இல்லை. சீஷலாகி நாம் அதை பார்க்கணும். நம்மக்கிட்ட வந்த எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான நோய் நொடியில் இருந்து அப்படியே சுகமாகாமல் அப்படியே திரும்பி ஏமாற்றத்தோடு போகிறத நம்ம பார்க்குறோமே. நம்முடைய உள்ளம் உடையணும், நம்முடைய உள்ளம் தவிக்கணும், ஆண்டவர்கிட்ட கதறணும். நாம் ஏதாவது வேறு காரணம் கண்டுபிடிக்க யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவங்ககிட்ட அவனுடைய வியாதிக்கு என்ன காரணம்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அதை பற்றி அவர் ரொம்ப நோண்டவே இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது விடுதலை, அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது சுகம், அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது பாவ மன்னிப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது ஒரு திருப்பம், இன்னொரு தருணம். அது சொல்லத்துக்கு அவர்கிட்ட விஷயம் இருந்தது, வல்லமை இருந்தது, வார்த்தை இருந்தது, ஸ்டாக் இருந்தது. எத்தனை குருடர்கள் வந்தாலும் ஆண்டவர் சுகமாக்கியிருப்பார். ஆனால் வந்த குருடர்களை சுகமாக்காமல் அனுப்பலை. ஒருத்தனோ 2 பேரோ. இயேசுமே தேடி போனவங்க எல்லாரையுமே சுகமாக்கலை. அவர் தேடி போன ஒரு சிலரை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். இப்போ அவரிடத்துல வருகிற ஒரு புறம்பே தள்ளுவதில்லை என்று பார்க்குறோம். ஸோ அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார். கோயிலுக்கு வரோன்னு நினச்சோன்னா எல்லாமே நமக்கு தெரியும். கடவுளை பற்றி தெரியும், வேதத்தை பற்றி தெரியும், இம்மையை பற்றி, மறுமையை பற்றி, நித்தியத்தை பற்றி, ஒரு நாளை குறித்த அடுத்த நாள் என்ன நடக்குங்கிறத பற்றி, நாளை நிதானிக்கக்கூடிய, நாட்களை எண்ணக்கூடிய அறிவு எல்லாமே இருக்குது நம்ம நினைக்கிறோம். இல்லை, எல்லாமே இருக்குது நினச்சிட்டு இருக்கோமே வெளியே நமக்கு தெரியாமல் நடக்குது. அப்போ எல்லாமே நடக்கப்போனா எது நடந்தாலும் வாயை மூடிட்டு இருக்கணும். இல்லை எது நடந்தாலும் தைரியமாக வாயை திறந்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். அதுதான் அதுக்கு சரியான உறுதி மொழி. தேவாலயத்துக்கு போகிற நம்ம கடவுளை பற்றியும் ராஜ்யத்தை பற்றியும் எல்லாத்த பற்றியும் தெரியும்னா கலவரப்படக்கூடாது, களங்கப்படுத்தக்கூடாது, கலக்கமடையக்கூடாது, கலங்கி போகக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, சலிச்சு போகக்கூடாது. இப்படிப்பட்ட இடத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்களாம் நடக்குது, இதுக்கு நான் வரணும்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியுமே ஏற்கனவே. ஏனுங்கிற கேள்விக்கு பதில் தெரியுதே. அது தெரிஞ்சால் அமைதியாக இருக்கணும். இப்போ நமக்கு தெரியாதனால தான் ஆண்டவர் ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார். ஓய்வு நாளில் ஒரு இஸ்ரேல் சேர்ந்த ஒரு பெண்ணோ ஆணோ யாரோ கூனி சுகமாக்கினா அவங்க ஏன் அப்படி சுகமாக்குற அப்படின்னு கேட்குறாங்க. சூம்பின கையுடைய சுகமாக்க ஏன் நீ ஓய்வு நாளில் சுகமாக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்க்குறோம். இப்போது தேவனுடைய கற்பனைகளை நாம் எப்படி அவமாக்குகிறோம், மட்டுப்படுத்துகிறோம், அல்ல தட்டுகிறோம், மிகைப்படுத்துகிறோம், ஓரங்கட்டுகிறோம், தேவனுடைய கற்பனையே இல்லாமல் மனித கற்பனையை அங்கே இடை சொருகுகிறோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து உபதேசம் பண்ணுகிறார்.
ஜனங்களுக்கு உண்டாயிருந்த எல்லா நோய்களையும் நீக்கி அவங்களை மறுபடியும் அவர் சுஸ்தமாக்குறதை பார்க்கிறோம். பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார், நோய்களை எல்லாம் சுகமாக்கினார். இப்போ பிசாசு பிடிச்சவங்க சீசனாக இருக்கிறவன் துரத்தணும், அதுக்கு தனி வரம் பெற்றவன் இல்லை. இஃப் எனி ஒன் இஸ் கோயிங் டு பி அ பேசிக் genuine true agmark bona fide disciple, he is already empowered to cast out any kind of devil. எந்த ஒரு பிசாசையும் துரத்தும்படி கர்த்தர் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார், அபிஷேகம் கொடுக்கிறார். சீஷர்னு சொல்ல நம்ம சீஷத்துவத்தில் பிசாசுனாலே பயப்படுறோம். பாம்புனா படைக்கும் பட்டாளம் பயப்படுங்கிறது போல் பிசாசுனா பயப்படுறோம், ஒதுங்கிடுறோம். அதெல்லாம் பாஸ்டர் வேலை, அதெல்லாம் வரம் பெற்றவங்க வேலை. சீஷத்துவத்தினுடைய அடிப்படை ஒழுங்குகளை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் நமக்குள்ளே சீராக இருந்தால் கண்டிப்பாக பரிசுத்தாவுடைய வல்லமை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய விரலின் செயல், ஓங்கிய புயம், பலத்தக்கார நம்ம கூட தான் இருக்கும், நமக்காக நமக்குள்ளே தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து எங்கும் திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஸோ he preached the gospel of the kingdom. இப்போ கர்த்தருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? நீதி நியாயம் உள்ளது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் உண்டாகும் சந்தோஷம். நீதி, சமாதானம், பரிசுத்தாவின் உண்டாகிற சந்தோஷத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தார். அதை ஆண்டவர் பிரசித்தம் பண்ணினார். அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கு கட்டளையிட்டார், வல்லமையோடு அசுத்தாவிகளுக்கு அவர் கட்டளையிட்டார். தேவனுடைய விரல் என்கிற பரிசுத்தாவின் செயலாலே பிசாசுகளை துரத்தினார், அதிகாரமுடையவராக போதித்தார் என்று வேதத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கார்? பிதாவினத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவிடத்தில் கவனிக்க வேண்டியவன், கவனித்து பார்க்க வேண்டியவன் சீஷன். இயேசுவையே மாத்திரம் கவனித்து பார்க்க வேண்டியவன் சீஷன். So we have every reason to observe very keenly, very closely, very keenly. கண்ணை எங்கே அசைக்காமல், பராக்கு கடன் கொடுக்காமல் அவரே கவனிக்க வேண்டியது வேத வசனத்திலிருந்து, சம்பவங்களிலிருந்து நமக்கு அதிகமான காரியம் தேவை. இயேசு கிறிஸ்துவை பற்றி கற்றுக்கிறதுக்கு சில நேரத்தில் நம்ம ஊழியரில் பார்த்துடுறோம். ஊழியரில் பார்க்குறது தப்பா? அப்படியே கேட்டுகிட்டே இருந்தால் இயேசுவை நம்ம எவ்வளோ கற்றுக்கொள்ள முடியுங்கிறது கேள்விக்குரியதாக இடமாக தான் இருக்குது. இயேசுவே பார்த்துட்டு இருந்தால் தப்பாக கற்றுக்கவே முடியாது, தப்பாக கற்றுக்க முடியாது, தவறான ஒன்றை கற்றுக்க முடியாது, தவறாக கற்றுக்கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ளக்கூடாததை போய் கற்றுக்கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளாமல் போகாமல் இருக்க முடியாது. அப்போ இயேசுவை மட்டும்தான் பார்க்கக்கூடிய அந்த கண்கள், கவனம், ஈடுபாடு நமக்கு தேவை. ஒரு ஊழியனை பார்த்து இயேசுவை கற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் அது சரியாக வராது. ஏன்னா ஊழியர்கள் தவறக்கூடியவர்கள், வரையறைக்குட்பட்டவர்கள், பிசகக்கூடியவர்கள், பூர்ணப்பட்டவர்கள் அல்ல. எல்லாருமே தவறு செய்கிறான்னு சொல்ல முடியாது. தவறு செய்யாட்டினாலும் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல, எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல. அதனால தான் வாசித்தோம், சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்று தான் பார்க்குறோம். ரொம்பவே தேர்ச்சி பெற்றவன் குருவை போல தான் இருப்பான். நோபடி கேன் எக்ஸல் த குரு, நோபடி கேன் எக்ஸல் த டீச்சர், நோபடி கேன் எக்ஸல் த ராபாய். இயேசுவை மிஞ்சி ஒருத்தன் சீஷனாக இருக்க முடியாது, மிஞ்சின நீதிமானாக இருக்க முடியாது, நூதன சீஷனாக இருக்கக்கூடாது என்பதை நம்ம முதல் நாளில் போன வாரத்தில் பார்த்தோம். ஸோ ஆல்வேஸ் we need to observe the life and ministry of Lord Jesus Christ from the Gospels. இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் அப்படின்னா ரொம்ப கற்றுக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க, அவ்வளோ விஷயம் அங்கே இருக்குது. இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு சொன்னவைகளை அவர் நினைப்பூட்டுவார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிக்கிறபடினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று பரிசுத்தாவியனுக்கு ஒரு வேலையை கொடுத்து இயேசு சொல்லிட்டு போனார். இப்போ பரிசுத்தாவியன் எழுதின முழு வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரிதை, ஊழியம் சரிதை நிறைந்த நற்செய்தி நூலை எழுதி முடித்த பின்னே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதின பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய்
எழுதின நிருபங்களை எழுதின பரிசுத்த ஆவியானவர். மற்றவர்களை கொண்டு எழுதின அவரவர்களுடைய நிருபங்களை எழுத உதவி செய்த பரிசுத்த ஆவியானவர். யோவான் அப்போஸ்தலனுக்கு இறுதியாக பத்ம தீவிலே நீ உலக முடிவின் சம்பவங்களை பற்றி எழுதிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னவைகளை நினைவுபடுத்தி வழி நடத்துவார். சீஷன் என்கிறவன் அடுத்தது விட்டு விடுகிறவன், விட்டு விலகுகிறவன். சீஷன் என்கிறவன் எப்படிப்பட்டவன்? விட்டு விடுகிறவன், ஒரு காரியத்தை விட்டு விலகுகிறவன். இயேசுவை கவனித்து பார்த்த பிற்பாடு நம்மிடம் இருக்கிற தவறான காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 2 Corinthians 5:17 பார்க்குற இப்படி இருக்கவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கிறோம். பிஹோல்டுன்னு அந்த இடத்துல அவரது பார்க்குறோம். பாருங்கள், பிஹோல்டு என்பது கவனித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிற்பாடு நம்ம வாழ்க்கை கவனத்துக்கு வந்துடுது, நம்முடைய கவனத்துக்கு வந்துடுது. நம்மை பற்றி சாத்தானுக்கு கவனம் வந்துடுது, நம்மை பற்றி உலக மக்களுக்கு கவனம் வந்துடுது, நம்ம நண்பர்களுக்கு கவனம் வந்துடுது, நம்மோடு இருக்கிறவர்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு கவனம் வந்துடுது. நாம் கவனத்துக்குரியவர்களாய் மாறி விடுகிறோம். we become an object of observation. இப்போ நம்மளை கவனிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை முன்னே எப்படி இருந்தது, இயேசு அறிவதுக்கு முன்னே, இயேசு அறிந்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உலகம் நம்ம பார்க்குது. ஸோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அவன் எதோடு இருந்தான், எதையோடு இருக்கக்கூடாது, எப்படி எந்த அளவுக்கு விலகி இருக்கிறான், எந்த அளவுக்கு காரியத்தை விட்டு இருக்கிறான் என்பதை உலகம் எதிர்பார்க்கிறது. இயேசுவை நன்கு கவனித்து பார்த்த பின்பு எல்லாவற்றையும் விட்டு விட்டேனா என்று நன்கு கவனித்து பார்க்க வேண்டும் என்று இந்த 2 Corinthians 5:17 பார்க்க. நம்மிடமுள்ள கிறிஸ்துவுக்கு ஒவ்வாத தன்மைகளை நம்மை விட்டு நீக்காவிட்டால் கிறிஸ்துவை போல மாறுகிறோம் என்று நம்மால் தைரியமாக சொல்ல முடியாது. எரேமியா 15:19 வாசிக்கும்போது தீர்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை நாம் பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 15:19 தீர்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை நாம் பிரித்தெடுக்க வேண்டும். We have to learn to separate ourselves from those things that will defile our lives. வாழ்க்கையை தீட்டுப்படுத்த விஷயத்தை விட்டு நாம் நீங்க வேண்டும். அந்த பகுத்தறிவு தேவை, அந்த ஆன்மீக பகுத்தறிவு தேவை. Spiritual discernment is needed. எது விலையேறப்பட்டது, எது விலை இல்லாதது, எது அற்பமானது என்பதை நாம் குறித்து கவனமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சீஷன் என்கிறவன் கவனித்து பார்க்க வேண்டியவன், சீஷன் என்கிறவன் விட்டு விலக வேண்டியவன். அவன் விட்டுவிட வேண்டிய விலக வேண்டிய விஷயத்தை பற்றி நாம் இன்னும் ஒரு சில விஷயங்களை வேகமாக பார்த்து அடுத்த காரியத்தை நாம் கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற நேரத்துக்குள்ளே இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டா கூட நல்லது தான். சீஷன் விட்டு விலக வேண்டியவைகள் எவைகள்? உபதேசத்துக்கு விரோதமாய் இடரல் உண்டாக்குகிறவர்கள், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ரோமர் கழுதர்வம் 16:17 வாசிக்கிறோம். ரோமர் 16:17 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறதை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ சீஷன் இயேசுவை கவனித்து பார்த்த பின்னே அவன் விட்டு விலக வேண்டியது உபதேசத்துக்கு விரோதமாக இடரல் உண்டாக்குறதை விட்டு. 2வது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5:22 வாசிக்கிறோம். ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு நம்ம விலக வேண்டும் என்று 1 தெசலோனிக்கர் 3:6 வாசிக்கிறோம். ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு நம்ம விலகணும். அப்போ அந்த அளவுக்கு ஒழுங்கீனமானவங்க சமுதாயத்தில் இருப்பாங்க. கிறிஸ்துவ சமுதாயத்தில் இல்லை சபை சமுதாயத்தில் இருப்பாங்க, உலக சமுதாயத்தில் இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் ஒழுங்கற்றவர்களை விட்டு நம்ம விலக வேண்டும். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் வருகையை நித்தம் எதிர்பார்த்த தெசலோனிக்க பட்டணத்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு?
கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. முந்தின வசனத்திலிருந்து வாசித்தா சரியாக இருக்கும். 3 வசனத்தில் ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணவருமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணோரை விட்டு விலக வேண்டும். அதான் வசனத்தில் வாசித்தோம். கட்டுக்கதைகளை விட்டு விலக வேண்டும் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். தீத்து 1:13 என்ன வாசிக்கிறோம்? கட்டுக்கதைகளை விட்டு விலகு. இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இந்த முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செய்யக்கூடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களுக்கு கண்டிப்பாய் அணிந்து கொள். இப்போ கட்டுக்கதைகளை விட்டு விலகணும். தாத்தா பாட்டி கதை அந்த அவங்க சொன்னாங்க, இந்த எங்கள் வம்சாவளியில் இப்படி பேசிட்டாங்க, அதெல்லாம் கதையாகாது. சரித்திரத்தில் இப்படி பார்க்குறேன், பூகோளத்தில் இப்படி பார்க்குறேன், இப்படி அகழ் ஆராய்ச்சியில் இப்படி தோண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை. வேதவசனம் எழுதியிருக்கிறாரு தெளிவாக. கர்த்தராகிய இயேசுவை பற்றிய தெய்வீகத்தை, அவருடைய மனுஷகுமார் என்கிற சுவாபத்தை, அவருடைய உண்மையை, அவர் சத்தியத்தை, சிலுவையை, வருகையை, பாடு மரணம் உயிர்த்தெழுதல், பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை குறித்து, நித்திய நியாய தீர்ப்பை குறித்து தர்க்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க உலகத்தில். அதை விட்டு நம்ம விலகணும். புத்தீனமான தர்க்கங்களை விட்டு விலகணும்னு சொல்லி தீத்து 3:9 தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாக்குகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். இதில் 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்றுமே படிக்காமல், ஒன்றுமே கற்றுக்காமல், எதுவுமே தெரியாமல், கட்டுக்கதைனா என்னன்னு தெரியாது, தர்க்கம்னா என்னன்னு தெரியாது, வாக்குவாதம்னா என்னன்னு தெரியாது, அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பேதையாக இருக்கிறதும் ஒரு ரகம். தேவையில்லாத எல்லாத்தையும் படித்து இதில் என்ன உண்மை இருக்குது, அது என்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லா விதமான புத்தகங்களையும் படித்து குழம்பி கர்த்தருடைய வார்த்தையை குறித்தே தடுமாறக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு விலங்கு ஏற்படுகிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எந்த எக்ஸ்ட்ரீமிட்டிலையும் நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை குறித்த வம்ச வரலாறுகளை விட்டு விலக வேண்டும். சும்மா அதை பற்றி எதுக்கிற இந்த டவின்சி கோட், இன்னும் இந்த ஹிஸ்ட்ரி சேனலில் வர பல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய படித்த மேதைகள் தான் அதில் இருக்க சில குறிப்புகள்லாம் தொகுத்து ஆனிமேட் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே அதெல்லாம் சரித்திரபூர்வமான ஆதாரபூர்வமான உண்மை நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்டைகளை விட்டு விலக வேண்டும், வாக்குவாதங்களை விட்டு விலக வேண்டும், போர் செய்கிற மாம்சைச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 2:11 பார்க்கும். போர் செய்கிற நம்முடைய மாம்ச இச்சைகளை விட்டு நம்ம விலக வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள், the kinds of lustful things that war against your soul, உங்களுடைய சித்தம், உங்கள் தீர்மானம், உங்கள் உணர்வுகள், உங்களுடைய முடிவு, உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய பசி, இதெல்லாம் இப்படிப்பட்டதான காரியங்களை பீடமான அந்த இமோஷன்ஸ், வில், இன்டலெக்ட், இதை அசைக்கிற, இதை சவாலாக தட்டி கேட்கிற கவர்ச்சிகள், சரீர சர்ம உணர்வுகள், இவைகளை விட்டு நீங்கள் விலகணும். கோபம், மூர்க்கம், பொறாமை போன்றவற்றை விட்டு விலகணும்.
கோபம், பொறாமை, மூர்க்கம் போன்றவற்றை விட்டு நாம் விலக வேண்டும். கொலோசியர் 3:8 பார்க்கிறோம். இந்த 3 கோபம், மூர்க்கம், பொறாமை இது சீஷத்துவத்துக்கு ஆகாத குணம். கர்த்தராகிய இயேசுவை அடைய முடியாது. குருவை போல கூட இருக்க முடியாது. குருவை மிஞ்சின சீஷனாக இருக்கவும் வாய்ப்பே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லை நமக்கு துணை செய்ய வேண்டும். தூஷணமும் வம்பும் ஆகிய வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும். தூஷணமும் வம்புமான வார்த்தைகளை விட்டு விலக வேண்டும் என்று அதே கொலோசியர் 3:8 பார்க்கிறோம். ஆக தேவன் நம்மை எவ்வளோ சீஷனிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். வம்பு பண்ணாதீங்க, சண்டை பண்ணாதீங்க, விதண்டாவாதம் பண்ணாதீங்க, குதர்க்கம் பேசாதீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய நியாயத்துக்கும் விரோதமாக தர்க்கம் பண்ணாதீங்க, இன்னொரு ஒப்பிட்டு பார்க்காதீங்க, இன்னொரு நாட்டு கலாச்சாரத்தை ஒப்பிட்டு பேசாதீங்க. ஒரு மிலிட்ரி பர்சன் போல தான். கொஞ்சம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள்லாம் ஓடுவார்கள், ஆனால் ஒருவன் பந்தய பொருளை அடைவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அந்த கோப்பையை பெற்றுக்கொள்கிறவன் ஓடுகிறவன் எப்படி இருப்பான்? தன்னை சரீரத்திலெல்லாம் அடக்கி ஆளுகிறவனாய் இருப்பான், தன்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவான். இப்போ அதுவாக நீ சீஷனாக இருக்கிறவன் அப்படி தான் இருக்க முடியும். ஒரு ஒலிம்பிக் ஆத்லீட்டை போல், இல்லை ஸ்ப்ரிண்டரை போல், இல்லை எனி கைண்ட் ஆஃப் இவெண்ட்டில் எவ்வளோ கட்டுப்பாடோடு கூட சரீர கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, ஒழுக்க கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, எல்லாவற்றிலும் தண்டிலை சேவம்னு எழுதி கொண்ட ஒரு சிப்பாயை போல பிழைப்பு கடத்தல் சிக்கிக்கொள்ளாதவனாக இருப்பான். லாபமாக இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமின்றி விட்டுவிட வேண்டும். பிலிப்பியர் 3:7 பார்க்கிறோம். சீஷன் என்கிறவன் எதெல்லாம் விட்டு விடணும் முதல்ல கவனித்து பார்க்குறான். இருந்தால் விட்டு விலகிறோம். லாபமாக இருக்கிற எல்லாத்தையும், சுய லாபமாக இருக்கிற குடும்பத்துக்கு லாபம், அதுக்கு லாபம், இதுக்கு லாபம், தேசத்துக்கு லாபம். இப்போ சவுல் சொன்னார், ராஜா ஆண்டவரே எதிரிகளை ஜெயிக்கும் போது எல்லாத்தையும் சுட்டறி, ஒன்றத்து கூட விட்டுட்டு வராத அப்படின்னாரு. இல்லை இந்த காலையெல்லாம் கொளுத்துதான் இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு காணிக்கைக்கு இதாக இருக்கும் நினச்சி தான் எல்லாம் விட்டுட்டு எடுத்து வந்தேன். பலியிடுவதை பார்க்கல கீழ்ப்படுதலே, செவி கொடுக்க சேர்தலே உத்தமம் சில வேதத்தில் ஆண்டவருங்க இடத்துல எச்சரிக்கை பார்க்குறோம். அது முதல் தலையான ஒரு காரணமாக இருந்தது சவுல் ராஜாவை ஆண்டவர் நிராகரிப்பதற்கு. அதனால் இதை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாபமாக இருக்கிறவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டுவிட வேண்டும். நிறைய காரியங்களை சொல்லலாம். லாபமாக நிறைய நியாயப்படுத்தக்கூடிய வணிகத்துக்கு அடுத்த, பொருளாதாரத்துக்கு அடுத்த, பிரிஜராஜித சொத்துக்கு அடுத்த, தனிப்பட்ட உரிமைகளுக்கு அடுத்த, ஜாதி ஜனத்துக்கு அடுத்த அநேக விஷயங்களை சொல்லலாம். அதெல்லாம் நம்ம யோசித்து பரிசுத்தாவின் துணையோடு கூட நம்ம விட வேண்டியதை ஆவியார் நிச்சயமாய் உணர்த்துவார். பவுலுக்கு அதை உணர்த்தி இருக்கிறார்னா நமக்கு உணர்த்துவார். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டு விட வேண்டும். சில நேரத்தை கிறிஸ்துவை அறிகிற அறிவு எனக்கு இல்லையே, வேணும்னு எதிர்பார்க்கணும். நம்ம சில விஷயத்தை நஷ்டமாக கருதுறதில்லை. நஷ்டம்னு சில விஷயத்தை விட்டால் தான் கிறிஸ்துவின் அறிவே நமக்கு வரும். அந்த அளவுக்கு தெளிவாக இருந்துக்கோங்க. பிலிப்பியர் 3:12 பார்க்கிறோம். உக்கிரத்தை விட்டு விட வேண்டும். சங்கீதம் 37:8 உக்கிரத்தை விட்டு விட வேண்டும். அந்த அளவுக்கு அந்த அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், இந்த மாதிரி உக்கிர கோபமாக காரியத்தை சேதப்படுத்துவேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், டிட் ஃபார் டேட் செஞ்சு தான் எல்லாம் கேட்டு விடுவேன். அப்படிங்கிற அந்த உக்கிர கோபத்தை நான் விட்டுவிட வேண்டும். ரொம்ப பெரிய ஒரு சவால் தான். தேவன் நமக்கு உதவி செய்வார். இயேசு நம்முடைய காரியமாக இருந்தால், இயேசு நம்ம இதயத்தை நிரப்பினார், இயேசுவின் மேல் மெய்யான அன்பு இருந்தால் இது நமக்கு கஷ்டமாக தெரியக்கூடாது. விவாதத்தை விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 17:14 பார்க்கிறோம். விவாதம் எழும்பும் அதை விட்டுவிடு என்று நீதிமொழிகள் 17:14 பார்க்கிறோம்.
சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் அதை விட்டுவிடு என்று நாங்கள் நீதிமொழியில் பார்க்கிறோம். பாவம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற நீதிமொழியில் 28:13 பார்க்கிறோம். எல்லாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தேவன் நிச்சயமாக அதை நம்ம வாழ்த்தில் எதிர்பார்க்கும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சங்கீதம் 37:8 வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை விட்டுவிட வேண்டும். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிட, நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரு. மனுஷனே நம்பாத அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இல்லை. மனிதன் வரையறைக்கு உட்பட்டவன், எல்லா விதத்திலும் வரையறைக்கு உட்பட்டவன். அவன் சக்தி, அன்பு, ஆற்றல், அறிவு, அனுபவம், இரக்கம், உருக்கம் எல்லாத்துலேயுமே பற்றாக்குறை உள்ளவன். அவனை நம்புவதை விட்டுவிடு. அவனை படைத்தவரை நம்பு, அவனை விடுவிக்கிறவரை நம்பு, அவனை உயர்த்துகிறவரை நம்பு, அவனை பாதுகாக்கிறவரை நம்பு, அவனையே விசாரித்தறிந்து அவனை மாற்றி அவனுக்கு ஒரு புது வாழ்வை, நீடுரை வாழ்வை கொடுக்கிறவரை நம்பு. அவனை நியாயம் தீர்த்து நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படு. நாசியிலே சுவாசம் மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. இப்போ சீஷன் என்பவன் லிமுட் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக அவன் கவனித்து பார்க்கிறவன், விட்டு விடுகிறவன், கவனித்து கேட்கிறவன், கற்றுக்கொள்ளும். நாம் இன்னும் கவனித்து கேட்கிறவன், கற்றுக்கொள்கிறவன் என்கிற குறிப்புகளை நாம் தியானிக்க வர வாரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வாரத்தில் சீஷத்துவத்தை குறித்து அநேக வசனங்களை நாங்கள் ஆண்டவரே வேதத்தில் கேட்டோம், பார்த்தோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் கவனமெல்லாம், எங்கள் இதயமெல்லாம், எங்கள் நோக்கமெல்லாம், எங்கள் பார்வையெல்லாம், எங்கள் விருப்பமெல்லாம் உண்மையிலையும் இருக்கிறது, உலகத்தின் மேலே இருக்கிறது என்பதுதான் மிகவும் கேவலமான கசப்பான உண்மையாக இருக்கிறது. எங்கள் கவனத்தை நாங்கள் ஆண்டவரே உண்மையிலே பதித்து விடும் இரக்கத்தை பாராட்டுங்க. குதிரை பராக்குக்கு இரையாகாதபடி 2 கண்களுக்கும் மறைவு கட்டப்பட்டது போல எங்கள் வாழ்விலே எங்கள் கண்களுக்கு, இதய கண்களுக்கு, புறக்கண்களுக்கு ஆண்டவரை கலிக்க விடுங்க. மறைவை வைங்கப்பா. Jesus, give us protective covers that we may not fall into lucrative temptations of the world, evil attractions of the world. தகப்பனே, பராக்குக்கு எங்களை விலக்கிக்காரும். Keep us away from distractions also. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். சீடர்களாக இருந்து ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே, ராஜ்யத்தின் புத்திரளாய் மாற கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மகிமை வெளிப்பட வேண்டுகிறோம். ரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதிகளை பாதத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க அன்பின் பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேசால பாருங்க மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியம் உங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.